7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம், இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களோடு தினமும் 1 மணி நேரம் இந்த அரங்கத்திலே நாம் விடை பார்த்து கொண்டிருக்கின்றோம், விடையை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு, அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களோடு நீங்கள் நேரடியாக அத்துணை ஊடகங்களின் ஊடாகவும் கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு கேள்வி நேர விவாதத்தை நாம் இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் முகநூல் மூலமாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் நேரலையிலும் ஏராளமான நேயர்கள் உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வரிசையில் இன்று இந்த வாரம் நம்மோடு மக்கள் நேரலையில் கேள்விகளை முன்வைக்கும் இந்த சிறப்பு கேள்வி நேர விவாதத்தில் நம்மோடு இணைகிறார் திரு SV சேகர். திரைப்பட நடிகர், நாடக இயக்குனர், சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர். பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட அவர் நம்மோடு இணைகிறார். வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக சிறப்பு விவாதங்கள், ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, நேர்காணல்கள் அல்லது குழுவோடு இணைந்து செய்யக்கூடிய விவாதங்கள், பல மேடைகள் பார்த்தவங்க நீங்கள். இருந்தாலும் மக்கள் நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முயற்சி எப்படி உணர்கிறீர்கள்? என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம், இப்படித்தான் கேள்வி கேட்கணும் அப்படி ஏதாவது? இல்லை, நான் பொதுவாகவே இந்த 1-to-1 விரும்புவேன். அதே சமயத்தில் லைவாக இருக்கிறது இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, எதையுமே எடிட் பண்ணாமல் என்ன நினைக்கிறாங்களோ அதை கேட்குறாங்க. அதுக்கு நம்ம உடனடியாக பதில் சொல்கிறோம். எழுதி வச்சுக்கிட்டு பிட்டு வச்சுக்கிட்டு இதைத்தான் கேட்கணும் கிடையாது. ஏன்னா என்னை பற்றி என்ன பெருசாக என்ன தெரியுமோ அதை பற்றி கேட்க போகிறாங்க. அது என்னுடைய விளக்கத்தை நான் சொல்லுவேன். நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் நீங்கள் எங்களோடு இணைந்ததற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியும் தெரிவித்து வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நம்முடைய நேரலையில் கேள்விகளை கேட்பதற்காக நேயர்கள் இணைந்திருக்கிறார்கள். சென்னை, மதுரை, கோவை. சென்னை, கோவை, திருச்சி 3 ஊர்களிலும் இருந்து நம்மோடு இணைகிறார்கள். முதலில் சென்னையில் இருந்து தொடங்கிடலாம் நினைக்கிறேன். சென்னையில் இருந்து நேயர்கள் உங்களுடைய கேள்விகளை சொல்லலாம். உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி சுருக்கமாக. சென்னை நேயர்கள். ஐயா வணக்கம் ஐயா, நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் கோகுல். நீங்கள் இதுக்கு முன்னாடி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருந்தீங்க, எம்எல்ஏவாக இருக்கும்போது. என்னங்க அது நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணிருந்தீங்க. இப்போது ரீசெண்டாக நீங்கள் எம்எல்ஏன்னு வந்ததுக்கப்புறமா அந்தளவுக்கு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை. அது ஏன் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதுவும் இல்லாமல் உங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸில் இருந்தனா இப்போ வர இளைஞர்களும் அது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். நன்றி கோகுல். நீங்க சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் நிறைய சமூக சேவைகளில் ஈடுபட்டீர்கள். இப்பொழுது அது குறைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, இப்போ இல்லைங்கிறாரு. அது உங்களுக்கு தெரியலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் தொடர்ந்து ஒரு 14-15 வருஷத்துக்காக என்னுடைய சுகர் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வழியாக வருஷத்துக்கு 40 மாணவர்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். வருஷத்துக்கு 200 பேருக்கு ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன். சமீபத்தில் ஒரு லேடிக்கு 1,80,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஃப்ரீ பிரஸ்ட் கேன்சர் ஆப்ரேஷன் ஒன்று இலவசமாக செய்து கொடுத்தேன். மாதத்துக்கு 15 அல்லது 20 அனாதை படங்களை அடக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். டயாலிசிஸ் சென்டர், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் போன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன். என்கிட்ட வரவங்களுக்கு உதவி செய்வேனே தவிர நான் உதவி செய்கிறேன்னு பெருசாக போர்டு வச்சு விளம்பரம் வச்சு பண்ணுறது கிடையாது. அதனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நன்றி கோகுல். உங்களுக்கான கேள்விக்கான விடை அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். நம்ம கோவை நேயர்களிடம் போகலாம். கோவையிலிருந்து யார் இணைகிறீர்கள்? உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி. என் பெயர் ஜீவா, கோவையிலிருந்து. பிராமணர்களுக்காக இடஒதுக்கீடு கேட்ட நீங்கள் தற்போது உங்கள் கட்சி ஆட்சி செய்கிற மராட்டிய மாநிலத்தில் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது இடஒதுக்கீட்டை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நன்றி ஜீவா. என்னை பொறுத்த வரைக்கும் தனி நபராக என்ன கேட்டீங்கன்னாக்க, திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதான் அடிப்படையான ஒரு விஷயம். சமூக நீதி என்பது என்னவென்றால், மலையையும் மடுவையும் சரிசமமாக்குவதுதான் சமூக நீதி. மலையை மடுவாக்கி மடுவை மலையாக்கிட்டால் மறுபடியும் சமூக நீதி பாதிக்கப்படும். அந்த ஒரு எண்ணத்தில் கேட்கப்பட்டது தான். தமிழ்நாட்டில் 50% இருந்தபோது அதை பெருசாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அது 69% பிறகு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூட பலர் பாதிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் வரும்போது அந்த ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்தோமே தவிர அதற்காக போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ செய்யவில்லை. இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயந்தான் எதிர்பார்க்குறோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும்.
அதே சமயத்தில் திறமையானவர்கள் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படக்கூடாது. நன்றி நன்றி. நம்ம திருச்சியிலிருந்து சொல்லலாம். திருச்சி நேயர்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி என்னன்னு சுருக்கமாக விரைவாக உங்களுடைய பெயரை சொல்லிவிட்டு உங்களுடைய கேள்வி வாங்க. நான் திருச்சியிலேருந்து பி வீரா பேசுகிறேன். முதலில் என் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சார். என்னோட கேள்வி என்னன்னா, ஜென்ரேஷன் ஆஃப் சினிமா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து வந்துச்சு, இப்போ கலர், இப்போ வந்து சிஜி வரைக்கும் வந்துருச்சு. அடுத்துக்கிற சினிமா எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சினிமா இனிமே திரு சேரன் அவர்களோட இது மாதிரி வீட்டுக்கு வீடு போயிடும் சினிமா. காரணம் வந்து முதல்ல நீங்கள் சொல்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் முன்னாடி பேசாத படங்கள் இருந்தது. அதன் பிறகுதான் பேசிய படங்கள், இசையமைத்தது வந்தது. அதுக்கப்புறம் கலர் படம் வந்தது. சினிமாவுக்கு பிறகு தொலைக்காட்சி வந்தது. தொலைக்காட்சிக்கு அப்போ வந்து விஹெச்எஸ் கேசட் வந்தது, டிவிடி வந்தது. இப்போ ஒரு பென்ட்ரைவ் வந்துடுச்சு. இப்போ எதுவுமே வேணான்னா எங்கேருந்து வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் செல்ஃபோனில் வந்துடுச்சு. விஞ்ஞான வளர்ச்சி வந்துடுச்சு. சினிமா என்பது இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஒரே படத்துக்கு 2-3 கிளைமேக்ஸ் இருக்கும். எந்த கிளைமேக்ஸ் விருப்பமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வரலாம். ஒரே தியேட்டர்லேயே எல்லா லாங்குவேஜ் படமும் ஓடும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை மாத்திரம் ஹெட்ஃபோனில் கேட்டுட்டு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். படம் ஒன்று தான், ஆனால் வேறு மொழியாக யாருக்கு விருப்பமோ அது அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வரும். இப்பெல்லாம் படுத்துக்கிட்டே பார்க்கலாங்கிறாங்க. பாதி படமே உட்காந்தா கூட தூங்கிட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கு. கோவை நேயர்கள், கோவையிலிருந்து மற்றும் ஒரு நேயர் இணைப்பிக்கிறார். கோவை நேயர்கள் சொல்லுங்க, உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் மைக்கா. வணக்கம். வணக்கம். என் பேர் ரஞ்சித் பிரபு, கோவையிலேருந்து பேசுகிறேங்க. வெங்கட் பிரபுவா? ரஞ்சித் பிரபு. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, கோப்புகள்லாம் காணாமல் போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் வந்து ராகுல் காந்தி காணாமல் போயிட்டாருங்கிறத பற்றி தான் நீங்கள் முக்கியமாக எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ராகுல் காந்தி காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க தான் போஸ்ட் விட்டுருக்காங்களே தவிர வெளியாட்கள் ஓட்டல. அது ஏதோ உட்கட்சி பூசல், அவ்வளோதான். ராகுல் காந்தியை காணோம், ராகுல் காந்தி அந்த மாதிரியான ஒரு தரமற்ற அரசியல் செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா அல்ல. சென்னையிலிருந்து சில நேயர்கள் சென்னையிலிருந்து இணைகிறார்கள். சென்னை நேயர்கள், உங்களுடைய கேள்விகள், பெயர், கேள்வி. சார் வணக்கம் சார். நான் மயிலாப்பூர்லேருந்து சேகர் பேசுகிறேன். இந்த மயிலாப்பூரை சுற்றி ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமாக இருக்குது சார். எங்கே போக முடியல, வர முடியல, ஒரு வண்டி பார்க் பண்ண முடியல சார். இந்த ஹோட்டல் சைடில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், அடிக்கடி ஜாம் ஆகுது. இது யாரும் கண்டுக்க மாட்றாங்க. இதை பற்றி யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார். ரொம்ப தொந்தரவாகுது. வண்டி எங்கே போனாலும் பார்க் பண்ண முடியல, நாலா பக்கம் நடந்து போக முடியல, டிராஃபிக் ஜாம் வெவ்வியாகுது. நன்றி. நீங்க மயிலாப்பூருடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர். நானும் மயிலாப்பூரில் நான் பாதிக்கப்பட்ட சேக்கரில் இந்த சேக்கர் ஒன்று தான். என்னை கேட்டால் மயிலாப்பூரில் பிளாட்ஃபாரத்தையும் எடுத்துடலாம். ஏனென்றால் பிளாட்ஃபாரம் என்பது யாருமே நடக்க முடியாத அளவுக்கு நடைபாதை வியாபாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. அதை தாண்டி எந்த ஹோட்டலாக இருந்தாலும் அந்த ஹோட்டலுக்குள்ளே நிறுத்தக்கூடிய வசதி இல்லை என்றால் அந்த ஹோட்டலுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்பட வேண்டும். இப்போ வந்து நான் சட்டமன்றத்தில் பேசும்போதே ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன். என்னன்னு சொன்னால், உங்களுக்கு காரையோ நீங்கள் வாங்கக்கூடிய வாகனத்தையோ நிறுத்தக்கூடிய இடம் இருந்தால்தான் உங்களுக்கு வாகனத்தையே பதிவு செய்து கொடுக்க வேண்டும். பல நாடுகளில் மற்ற ஸ்டேட்லேயே இருக்கு. அதை நம்ம பண்ணலை. இதில் என்ன பிரச்சனை என்றால், எதெல்லாம் சட்டத்துக்கு புறம்போ அதெல்லாம் சில சமயம் போலீஸுக்கு சாதகமாக போய்விடுகிறது. இப்போ நான் சொன்னேன், ஒரு பழக்கடையை ரிமூவ் பண்ணவே இல்லை மயிலாப்பூரில். அதை சட்டமன்றத்தில் பேசினேன். பழக்கடையை ரிமூவ் பண்ணணும், பிளாட்ஃபார்மில் இடைஞ்சலாக இருக்குது, முதியோர்கள் நடக்க முடியல. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னேன். அதன் பிறகு தான் தெரிந்தது அந்த போலீஸ்காரர்கள் பழம்பெரும் போலீஸ்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு. நல்லது. நம்ம கோவையிலிருந்து மற்றும் ஒரு நேயர். கோவை நேயர்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி விரைவாக. வணக்கம், என் பேர் பிரபாகரன். நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படக்கூடாதுன்னு. ஆனால் தமிழகத்தில் அனைத்து சாதியினும் அர்ச்சராகணுங்கிற ஒரு நீண்ட நாள் கோரிக்கையை வைத்துள்ளார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த படிப்பை முடித்த அல்லது அந்த செமஸ்டர் எல்லாத்தையும் படித்து முடித்தவர்கள் இன்னும் அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். இது வந்து முதல்லயே அவங்க வந்து ஒரு தவறான வழிகாட்டுதல் படி செஞ்சிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியலை. சில விஷயங்களை சில பேர் தான் நம்ம செய்ய முடியும். நான் ஒரு பிராமணனாக இருந்தால் கூட நான் போய் கோவில் அர்ச்சனை பண்ண முடியாது. அதற்கென்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள், அவங்க தான் போக முடியும். நான் என்கிட்ட பூணல் இருக்குன்ட்டு நான் போக முடியாது. அதுபோல் அதை அந்த நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசின் கைகளில் இருக்கிறது. அது சரியா தவறா, சில விஷயங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு வரும், சில விஷயங்கள் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு வரும். அது ஒன்று இருக்கிறது. இப்போ வந்து நீங்கள் ஒரு பைபிள் படித்ததுனால நீங்கள் திடீர்னு ஃபாதர் ஆகிட முடியாது.
உங்களுக்கு வந்து குர்ஆன் படித்ததுனால நீங்கள் திடீர்னு அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி ஆகிட முடியாது. எல்லாவற்றுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. நாம் என்ன பண்ணிட்டோம், பல விஷயங்களை அரசியலாக்குவதனால நீங்கள் உங்களை போன்ற சிலர் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். இதுதான் பிரச்சனை. திருச்சி நேயர்கள், திருச்சியிலிருந்து உங்களுடைய கேள்வி, உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி. ஹலோ, என் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் சார். முதல்ல வணக்கம். சபரிமலை போகிறீங்களா? நான் திருச்சியிலேருந்து ஷியாம் பிரதீப் பேசுகிறேன். நீங்கள் வந்து அஇஅதிமுக கட்சியில் எம்எல்ஏ இருந்தீங்க, இப்போ பாஜக எதுக்கு சேர்ந்தீங்க? இப்போ நம்ம தமிழ்நாடோட அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து இப்போ முதல்ல கட்சியில் சேரும்போது ஒரே ஒரு கட்சியில் தான் இருக்கணும், அந்த கட்சியை விட்டு போகக்கூடாது அப்படின்னு 2004 தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் 40 இடங்களும் தோல்வியுற்ற அன்றைக்கி நான் லெட்டர் கொடுத்து அந்த கட்சியில் ஜெயலலிதா தலைமையில் நான் சேரணும்னு விருப்பப்பட்டு சேர்ந்தேன். ஆனால் நான் அப்போ சொன்னேன், ஒரே ஒரு தலைமையின் கீழ் தான் என்னால் பணியாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் என்னாங்க, அந்த தலைமை நீங்கள் மட்டும்தான் சொன்னேன். நான் வந்து சுமார் 300 கோடி ரூபாய் வேலைகள் மயிலாப்பூரில் நடந்தது. அதில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத நேர்மையான எம்எல்ஏவாக இருந்தேன். எந்த நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உட்கட்சி பூசலை எதிர்கொள்ளும் சக்தி இல்லை. அவர்கள் தான் என்னை வெளியே அனுப்பிச்சாங்க. நான் எந்த கட்சியை விட்டும் வெளியில் போகல, அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. யாராவது ஒருத்தர் உங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து அனுப்பிச்சிட்டா அதுக்காக வாழ்க்கையே இருண்டு போச்சுன்னு வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடாது. நான் மறுபடியும் வந்து காட்டுவேன் அப்படின்னு வந்து காட்டணும். கோவையிலிருந்து மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்கிறார். விரைவாக உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுடைய கேள்வியை முன்வைங்க. கோவையிலிருந்து. ஐயா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. இன்னும் இந்த இந்து மதத்தை அகமத்தை புரிந்து கொள்வதில்லை யார் அப்படின்னு சொல்லிட்டு அது புரிந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ இந்து மதம் எங்களை இன்னும் தாழ்த்தப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் வேசிமான்களாக சித்தரிக்கக்கூடிய நிலை தான் இந்து மதத்தில் இன்னும் இருக்குது. இதை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி இந்த சமதர்மம் இல்லை இந்த நாடு எப்படி மனு தர்மத்தை பின்பற்றக்கூடிய நாடாக தானே இருக்குது? இதோட பற்றியான உங்கள் கருத்து? தவறாக இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பிறப்பை நீங்கள் தாழ்வாக நினைக்கக்கூடாது. நீங்கள் யாராக இருந்தாலும் நான் உயர்ந்தவனே நீங்கள் நினைங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி தவறு, நீங்கள் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லக்கூட எனக்கு கூச்சமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் நான் நினைக்கல. நான் வந்து கிட்டத்தட்ட 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் வந்து தலித்துகளும் தாழ்த்தப்பட்டவர்களும் அந்த குடும்ப குழந்தைங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது யாரோ தவறான புரிதலை சொல்லிக் கொடுத்து அந்த புரிதல் இல்லாமலேயே பேசி கொண்டிருக்கிறீர்கள். இது அடிப்படையான ஒரு விஷயம். கடவுளுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே கடவுள் இருக்கார். நான் வந்து சர்ச்சுக்கு கூட போகலாம். சர்ச்சில் போயிட்டு முருகான்னு மனசில் நினச்சிட்டா முருகன் தான் எனக்கு தெரியும். அதே சமயத்தில் நான் எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம். நீங்கள் வந்து ஏன் உங்கள் இப்படி நீங்களே ஒதுங்கி போறீங்களோன்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு நம்ம தொலைபேசியின் வாயிலாக சில நேர்களுக்கு இப்போ அவர் சொன்னதில் நீங்கள் இதுக்கு முன்பு இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகின்ற பொழுது தகுதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு தகுதியின் அடிப்படையிலும் அடிப்படையிலும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவர் அந்த கேள்வி தான் முதலில் முன்வைத்தார் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது தகுதியின் அடிப்படையிலானதா அல்லது சாதியின் அடிப்படையிலானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி அப்படிங்கிறது கற்றறிந்து பெறக்கூடிய தகுதியா அல்லது பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய? அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது. நானே எல்லா ஸ்லோகத்தையும் கற்றுக்கிட்டேன், எல்லா வேதத்தையும் கற்றுக்கிட்டேன்னா கூட என்னால் சன்னதிக்குள்ளே போக முடியாது. அந்த குருக்கள் என்று அதற்கென்ற ஒரு வம்சமும் அதற்கென்று குறுக்கண்ட கோட்பாடுகளுக்குள்ளே தான் நான் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ ராஜவம்சம்னு சில பேரை சொல்லுவாங்க. அப்போ யார் அதில் வந்து யாரை வேணால் ராஜாவை ஆக்கிட மாட்டாங்க. அதில் வந்து படித்தவன் இருப்பான், படிக்காதவன் இருப்பான், அந்த மாதிரியான இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவனுக்கே இல்லை. இப்போது சமஸ்கிருதத்தில் சொன்னால் தான் கடவுளுக்கு புரியுமா? கிடையாது. ஆனால் அந்த ஒலியினுடைய அந்த வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள், அது சமஸ்கிருதத்தில் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோதான். இந்த பிரச்சனையே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக, நார்த் இந்தியாவிலாம் இது கிடையாது. தொலைபேசி வாயிலாக ஒரு நேர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வேகமாக உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி. ஐயா வணக்கம் ஐயா, நாங்கள் வேலூர் சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி, உங்களுடைய கேள்வி. ஐயா வந்து எப்போ எம்எல்ஏ ஆவார்? மறுபடியும் எப்போ எம்எல்ஏ ஆவார் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. எனக்கு அந்த விருப்பம் இல்லைங்க. நான் மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும்னா கட்சி என்னை கேட்கணும். அதுக்கு பிறகு தான் நான் முடிவெடுப்பேன். நான் வந்து முதல் தடவையும் நான் வந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டு நான் ஒரு லெட்டர் கூட கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன எம்எல்ஏ ஆக்கினாங்க, நான் நின்று ஜெயிச்சேன், மக்கள் என் மேலே நம்பிக்கை வச்சாங்க.
நம்ம இன்னும் கூட தொடர்ந்து பேசலாம். ஏராளமான நேயர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள தொடங்கிவிட்டார்கள். கோவையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் இன்னும் கூட நேயர்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் உங்களிடமும் கூட அவருக்கான கேள்விகளை நீங்களும் அந்த கேள்விகளோடு காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களிடம் வருகிறேன். சமூக வலைத்தளங்களில் ஏராளமான பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இவை அனைத்தையும் சேர்த்து இந்த சிறப்பு கேள்வி நேரத்தை தொடரலாம். பதிலளிக்க சேகர் காத்திருக்கிறார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.